இன்னைக்கு நம்ம சின்ன வயசு நினைவுகளை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கிற ஒரு பிராண்டோட பவர் பேங்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பொதுவா டியூராசெல்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? குட்டி சைஸ்ல இருக்கிற பேட்டரி தான். ஆனா இப்ப 20,000 மில்லியம் போர்ல இந்த பவர் பேங்க். நாப்பா இந்த பவர் பேங்க்ல அப்படி என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேக்குறீங்களா? பொதுவா நாங்க எப்பயுமே பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸே பண்ண மாட்டோம்னு சொல்ற இந்த சாம்சங், ஆப்பிள் இவங்களோட ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பவர் பேங்க் வந்து கண்டிப்பா செட் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த பவர் பேங்க் செட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனை பத்தி பார்க்கும்போது இந்த டியூராசெல் பிராண்ட் நீங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இதோட கலர்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன உங்களுக்கு ஃபுல் பாடி வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட திக்னஸ் அண்ட் வெயிட் வந்து இந்த பட்ஜெட்ல இருக்கிற மத்த பவர் பேங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவா கொடுத்துருக்காங்க. அதனால பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போறது எல்லாமே ரொம்பவே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த பவர் பேங்கோட ஃப்ரண்ட்ல 4 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது கிரீன் லைட்ல இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் ஆகும். இதுல போனை கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் பண்றதுக்கு ஆட்டோ டிடெக்ஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல இருக்கிற பவர் பட்டன் மூலமா சிங்கிள் பிரஸ்ல ஆன் பண்ணிக்கலாம், டபுள் பிரஸ் பண்றது மூலமா ஆஃப் பண்ணவும் முடியும். அப்புறம் இங்க 4 டிஃபரெண்டான போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மைக்ரோ யூஎஸ்பி அண்ட் டைப் சி மூலமா 22 வாட்ல உங்களால இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 3 டிஃபரெண்டான டிவைஸை ஒரே டைம்லயே சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இதுல உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி 22 வாட்ல QC அண்ட் PD சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பவர் பேங்கை நான் சார்ஜ் பண்ணும்போது 5 மணி நேரம் 40 நிமிஷத்துலயே இது ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இது பிராண்ட் கிளைம் பண்ண 7 மணி நேரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். அது மட்டும் இல்லாம இந்த பவர் பேங்கை வச்சு நான் மோட்டோ, ஓப்போ, ரியல்மி, போக்கோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணேன். எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. அப்புறம் இதை வச்சு நான் நிறைய டிவைஸை சார்ஜ் பண்ணும்போது முக்கியமா ஓப்போவோட 7000 மில்லியம் போர் பேட்டரி இருக்குல்ல, இந்த பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி இருக்கிற போக்கோவோட F7ஓட 7550 மில்லியம் போருக்கான பேட்டரியும் 2.5 மணி நேரத்திலேயே சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இந்த 2 போன் மட்டும் இல்லாம மத்த டிவைஸை சார்ஜ் பண்ணதை பத்தியும் இங்க சார்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பவர் பேங்க் வச்சு உங்களோட ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம TWS, நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி விஷயங்களையும் சார்ஜ் பண்ண முடியும். ஆனா இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கும், இந்த பவர் பேங்க் வச்சு ஒரு டிவைஸை எத்தனை முறை சார்ஜ் பண்ண முடியும்னு கேக்குறீங்கன்னா, இதை செக் பண்றதுக்காக தான் மல்டிபிள் டிவைஸை நான் செக் பண்ண சார்ஜிங் எஃபிஷியன்சியை பத்தி இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். முக்கியமா ஃபர்ஸ்ட் 3 டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 67% வரலியமான அவுட்புட் கிடைச்சிச்சு. இதே ரெண்டாவது டெஸ்ட்ல எனக்கு 77%க்கு மேலேயே இதோட அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கு மீனிங் என்னன்னா 7000 மில்லியம் போர் இருக்கிற ஒரு போனை 2 முறை உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கான வாரண்டி, ஓவர் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பேசிக்கா ஆபீஸ், காலேஜ் அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு காம்பாக்டான சைஸ்ல ஒரு தெரிஞ்ச பிராண்ட்ல இருந்து பவர் பேங்க் வேணும்னு நினைக்கிறவங்க 2999 ரூபாய் அப்படின்ற விலையில அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல இந்த பவர் பேங்கை வாங்கிக்க முடியும். இதோட லிங்க் கீழே இருக்கு, வேணும்னா தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.